அது வளரும்போது எல்லாமே வளருகிறது அப்படின்ற ஒரு விஷயந்தான் முக்கியம். அப்போ ஜென்ம லக்னத்திலிருந்து இப்போ பொருத்தம் பார்க்குறோம் நம்ம அப்படின்னா, ஜென்ம லக்னத்துக்கு பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஏஎல்பி லக்னத்துக்கு தான் நம்ம பார்க்கணும். ஓகே. பொருத்தம் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்தே பார்த்துட்டு இருப்பாங்க நெறைய பேர். ம். ஓகேங்களா? 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா, செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ம். ஜென்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம். செவ்வாய் தசை இருக்கு. செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுவாங்க. ஆனா செவ்வாய் வந்து அங்க தான் இருக்கு. ம். அத நகரத்துல. நம்ம லக்னத்தை வளர்த்துறோம். லக்னத்தை வந்து வளர்ந்த அப்புறம் அவருக்கு இப்போ என்ன லக்னம் போயிட்டுருக்குன்னா, உங்களுக்கு வந்து மிதுன லக்னம் போயிட்டுருக்கு. மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல தான் செவ்வாய். செவ்வாய் தோஷம் கிடையாதுன்னு சொல்றோம். ஓகே. ஓகேங்களா? 7ஆம் இடத்துல செவ்வாய் தான் தோஷம்னு சொல்றீங்கல்ல. ம். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மிதுன லக்னத்திலிருந்து ஏஎல்பி லக்னம் நகர்கிறது. அப்போ வந்து அவங்க செவ்வாய் தோஷமே கிடையாது. 5ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் நடத்துது. அப்போ குரு பகவானையும் புத பகவானையும் பார்த்தீங்கன்னாவே போதும்.